தீவிர வாக்காளர் திருத்தத்திற்கு பின்பு தமிழகத்தில் நடைபெற்று வரும் முதல் தேர்தல். மதியம் 1 மணி நிலவரப்படி 56.81% வாக்குகள் பதிவு. தமிழகத்தில் அதிகபட்சமாக திருப்பூரில் 62.97% வாக்குகள் பதிவு. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 50.35% வாக்குகள் பதிவு. ஆர்வத்துடன் வாக்களிக்கும் முதல் முறை வாக்காளர்கள். உற்சாகத்துடன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் இளைஞர்கள். எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஆர்வம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம்ல, எல்லாருக்குமே அப்படி இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். நான் போடுற அந்த ஒரு ஓட்டதுனால தான் இந்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறப்போகுது. அதுக்கோசம் தான் வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம்ன்றனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட். எப்படி இருக்கும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு தான் இப்போ தான் பார்க்க போகிறோம் எப்படி ஓட்டு போடணுன்னு. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்னால முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுறோம். குடும்பத்துடன் ஜனநாயக கடமையாற்றினார் முதல்வர் மு க ஸ்டாலின். துணை முதல்வர் உதயநிதியும் மனைவி மகனோடு வாக்களித்தார். இன்று நீங்கள் அளிக்கப் போவது வாக்கு அல்ல, தமிழ்நாட்டை காக்க நீங்கள் ஏந்தும் கேடயம் என முதல்வர் ஸ்டாலின் பதிவு. தமிழ்நாடு வெல்லும் என வாக்களித்த பின்னர் முதல்வர் ஸ்டாலின் பேட்டி. எடப்பாடி தொகுதியில் உள்ள சிலுவம்பாளையம் கிராமத்தில் வாக்களித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. குடும்பத்தோடு சென்று ஜனநாயக கடமையாற்றினார். நூறு சதவீதம் நம்பிக்கையோடு இருப்பதாக வாக்களித்த பின்னர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் அறிவுரை. அனைத்து வாக்காளர் பெருமக்களுமே வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். தாவேகா தலைவராக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்தார் விஜய். சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். சென்னை நீலாங்கரையில் வாக்களித்தார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். தனது மனைவியோடு சென்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். ஜனநாயக நாட்டில் மக்களின் கடைசி கருவி வாக்குதான். வாக்களிக்காமல் இருப்பதும் தேச துரோக குற்றம்தான் என்று சீமான் பேட்டி. நமக்கு இருக்கிற கடைசி வலிமைங்கிறது கருவிங்கிறதும் வாக்கு தான் ஜனநாயக நாட்டில். அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். வாக்களிக்க சொந்த ஊர் செல்வதற்காக சென்னை கிளாம்பாக்கத்தில் குவிந்த மக்கள். போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் கடும் அதிருப்தி. வாக்குப்பதிவை 2 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் கடிதம். பேருந்து நிலையங்களில் காத்திருக்கும் மக்களுக்கு உடனே பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என வலியுறுத்தல். நேற்று மாலை முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முடக்கப்பட்டிருப்பதாக ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுகளை சில அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என்றும் விமர்சனம். தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார். திருச்சி மதுரைக்கு போதிய அளவு பேருந்துகள் இல்லை என்று பயணிகள் குற்றச்சாட்டு. சென்னை பூவிருந்தவள்ளியிலிருந்து காஞ்சிபுரம் செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. ஆய்வுக்காக சென்ற திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பின் வாகனத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல். சென்னை திருவான்மியூரில் பயணிகளின் போராட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல். உரிய பேருந்து வசதி இல்லை என்று பயணிகள் குற்றச்சாட்டு. சமாதானம் செய்த சரத்குமார்.
பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பழுது. நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்த வாக்காளர்கள் அதிகாரிகளோடு வாக்குவாதம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் இயந்திர கோளாறு. இரண்டாவதாக கொண்டுவரப்பட்ட இயந்திரத்திலும் பழுது ஏற்பட்டதால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த மக்கள். சென்னை ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடியில் திமுக பாஜகவினரிடையே தள்ளுமுள்ளு. பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் வாக்குவாதம். சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பு 1000 விளக்கு அதிமுக வேட்பாளர் ப. வளர்மதியின் கணவர் மறியல். வாக்குக்கு திமுகவினர் டோக்கன் கொடுப்பதாக குற்றம் சாட்டி போராட்டம். ஈரோடு மாவட்டம் குமணன்குட்டை வாக்குச்சாவடியில் தினேஷ் என்பவரின் ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டதாக புகார். தேர்தல் ஆணைய அனுமதியோடு சேலஞ்ச் வாக்கு செலுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியப்பேட்டை வாக்குச்சாவடியில் தாவேகா திமுக உறுப்பினர்கள் மோதல். 73வது வாக்குச்சாவடியில் சிறிது நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தம். கலசப்பாக்கம் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்ததாக 4 பேர் கைது. சுயேட்சை வேட்பாளர் வெங்கடேசன் உட்பட 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவில் ஜனநாயக கடமையாற்றிய பல்வேறு கட்சியின் வேட்பாளர்கள் அவரவர் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஆர்வத்தோடு வாக்களிப்பு. விருகம்பாக்கத்தில் 2 மகன்களோடு சென்று ஜனநாயக கடமையாற்றிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். மதச்சார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று பிரேமலதா பேட்டி. வேளச்சேரி தொகுதியில் உள்ள அடையாறு மாதிரி பள்ளியில் குடும்பத்தோடு வாக்களித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். புதிய வீட்டில் பூச்சிகளை பார்த்து ஏமாற வேண்டாம் என அறிவுறுத்தல். சென்னை தியாகராய நகரில் மகள்களோடு சென்று வாக்களித்த பாமக தலைவர் அன்புமணி. ஊழல் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நாளன்று வாக்களித்த பின்னர் பேட்டி. அரியலூரில் வாக்களித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று பேட்டி. சென்னை தேனாம்பேட்டையில் மகளோடு சென்று வாக்களித்தார் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன். மாற்றம் வந்து கொண்டே இருப்பதாக பேட்டி. தேர்தல் களம் சூடாக இருப்பதாக மு.க. அழகிரி பேட்டி. மதுரையில் வாக்களித்த பிறகு தேர்தல் களம் தொடர்பான கேள்விக்கு பதில். தேர்தல் கொஞ்சம் சூடா இருக்குங்க. வெயிலா இருக்கிறதுனால சூடா இருக்கு. தெரியல இந்த செட்லாம். அன்னைக்கே சொல்றேன், யார் வேணா அப்படிதான் ஜெயிக்கலாம். ஒன்னும் புரியல. சென்னையில் வாக்களித்தார் வி.கே. சசிகலா. சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் மையத்தில் தனது வாக்கை செலுத்தினார். சென்னை விருகம்பாக்கத்தில் வாக்கு செலுத்தினார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். அரை மணி நேரம் காத்திருந்து முதல் ஆளாக வாக்களித்தார். ஜனநாயக கடமையாற்றி வரும் வேட்பாளர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் அவரவர் தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு. சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தார் நடிகர் ரஜினிகாந்த். அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள்.
ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். ஜனநாயக கடமையாற்றினார் நடிகர் அஜித் குமார். சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் முதல் நபராக வாக்களித்தார். ஆட்சி மாற்றம் குறித்த கேள்விக்கு நோ நீட் என அஜித் கூறியதாக பரவிய தகவல் தவறானது. மாற்றம் தேவையில்லை என நடிகர் அஜித் கூறவில்லை என்று மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் நடிகை த்ரிஷா. நீலாங்கரையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் வாக்கு செலுத்தினார். ஆர்வத்துடன் வாக்களித்த திரை பிரபலங்கள் சிவகார்த்திகேயன், அனிருத், கௌதம் கார்த்திக் உள்ளிட்டோர் வாக்கினை பதிவு செய்தனர். இந்த தேர்தல் மிகவும் எக்ஸைட்டிங்கான தேர்தலாக உள்ளது. சமூக வலைதளத்தில் ஆதிக்கம் அதிகமாக வெளிப்படுவதாக வாக்களித்த பின்னர் சிவகார்த்திகேயன் பேட்டி. ரொம்ப எக்ஸைட்டிங்கான தேர்தலாக தான் எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் இதை பத்தி இப்போ இந்த தேர்தல்லாம் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற தேர்தலா நான் பாக்குறேன். நான் சென்னையில் வாக்களித்த திரை பிரபலங்கள் கார்த்தி, பிரபு, பார்த்திபன், யோகி பாபு உள்ளிட்டோர் தங்களது கடமையை நிறைவேற்றினர். சென்னை தீநகரில் மனைவி ஜோதிகாவோடு வாக்களித்தார் நடிகர் சூர்யா. அட்லி, பிரதீப் ரங்கநாதன் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றினர். ஆர்வத்தோடு வரிசையில் நின்று வாக்களித்த திரைக்கலைஞர்கள் தனுஷ், விஜய் சேதுபதி, விக்ரம், அர்ஜுன் என பலரும் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். சென்னை தீநகரில் வாக்களித்தார் இசைஞானி இளையராஜா. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் வாக்களித்தார் இயக்குனர் மாரி செல்வராஜ். திருமண கோலத்தில் வந்து வாக்களித்த மணமக்கள் திருமண நாளில் ஜனநாயக கடமையை ஆற்றியதாக பெருமிதம். திருப்பத்தூர் அருகே வாக்களித்ததை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் சர்ச்சை. தாவேகா நிர்வாகியை கைது செய்த காவல்துறை. நெல்லை நாங்குநேரியில் பெரும்பத்து கிராமத்தில் 12 மணி வரை வாக்களிக்க வராத மக்கள். சில மாதங்களுக்கு முன்பு பட்டியலினத்தவர் உட்பட 2 கொல்லப்பட்டதால் தேர்தல் புறக்கணிப்பு. மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மதியம் 1 மணி வரை 62.18% வாக்குகள் பதிவு. மேற்கு வங்கத்தின் ஜார்கிராம் பகுதியில் காட்டு யானை நுழைந்ததால் வாக்குப்பதிவு பாதிப்பு. வாக்களிக்க வரிசையில் காத்திருந்த மக்கள் காட்டு யானையை கண்டு சிதறி ஓடினர். தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் அதிகளவு வாக்குப்பதிவு. பரப்புரையின் போது வாக்காளர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் மோடி. கூட்டாட்சி உரிமைகளை பறிக்க முயல்வோருக்கு எதிராக உறுதியாக நிற்க வேண்டும். ஜனநாயக உரிமையை பயன்படுத்த வேண்டிய தருணம் இது என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே பதிவு.